வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஹிப் கீச்செயின் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத பாருங்கள். ஜர்கான் ஸ்டோன், பேஸ் ரிங், ஒரு பிக் சைஸில் இருக்கிற ஓவல் ஷேப்பில் ஸ்டோன் அண்ட் ஹூக், செயின் ஸ்டோன், இது மட்டும்தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் வந்து 2 இன்ச்சுக்குள்ளே ஒரு ஸ்கொயரில் ஒரு கேன்வஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கேன்வஸில் இந்த ஓவல் ஸ்டோனை இந்த மாதிரி சென்டராக ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்ச பிறகு இந்த பேஸ் ரிங்கை எப்படி நம்ம அதில் ஸ்டிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஸ்டோனை வந்து வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பார்த்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த ஸ்டோனில் ஃபுல்லும் இப்படி அப்ளை பண்ணிடணும். ஏன்னா பெரிய ஸ்டோனாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ நல்ல க்ளூ கொடுத்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டோனை சுற்றி பேஸ் ரிங் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேஸ் ரிங்கை ஜஸ்ட்டு ஸ்டிக் மட்டும் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டிச்சிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேப்ரிக் க்ளூவில் இந்த மாதிரி பேஸ் ரிங்கை வச்சு முடிச்சிடணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பேஸ் ரிங்கெல்லாம் நம்ம வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அந்த ஜர்கான் ஸ்டோனை அந்த பேஸ் ரிங்கில் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்தும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிடணும். ஸோ இப்போ பேஸ் ரிங் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இது நல்லா ட்ரை ஆகின பிறகு ஜர்கான் ஸ்டோன்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ மட்டும் நல்லா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ஸ்டோன் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஜர்கான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஒரு டூத் பிக் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு இந்த மாதிரி இப்படி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ ஸ்டோன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த செயின் ஸ்டோனை ஜர்கான் ஸ்டோன் பேஸ் ரிங்குக்கு ஒட்டினாப்லேயே ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு எப்படி ஸ்டிக் பண்ணுறேங்கிறத மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹிப் கீச்செயின் நம்ம மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் லென்த் எல்லாமே உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே அளவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு லென்த்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹிப் கீச்செயின் கிடைக்கும். இதை இப்படி ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா செகண்ட் ரோ வந்து நெக்ஸ்ட்டு அந்த செயின் ஸ்டோனை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி இருக்கிற செயின் ஸ்டோனுக்கு ஒட்டினாப்பில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தேர்டு செயின் ஸ்டோனையும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் சுற்றி இதனோட எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கேன்வஸை இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஹிப் ஹூக்கு, அந்த ஹிப் செயினுக்குள்ளே ஹூக்கை இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட போகிறோம். அதை வந்து ஒரு ரோப் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபினிஷிங்க்கு அனதர் கேன்வஸை இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிடணும். அதை எப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஒரு கோல்டன் கலர் ரோப் எடுத்திருக்கேன், நல்லா திக்கான ஒரு ரோப்பு. அதை வந்து அந்த ஹூக்கில் டபுள் த்ரெட்டாக எடுத்து அந்த ஹூக்கில் ஒரு சைடு நான் என்ன செஞ்சுக்கிறேன் விட்டுட்டு நாட் போட்டு 2 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ரொம்ப லென்த்தாக மட்டும் வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து அந்த கேன்வஸில் வச்சு ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ எல்லாம் ஃபுல்லாக அந்த கேன்வஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கோல்டு த்ரெட்டை நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை கரெக்டாக சென்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிடணும். அண்ட் அனதர் ஒரு கேன்வஸ் கிளாத்தில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரோப்புக்கு மேலாப்பில் அந்த ரோப்லேயும் க்ளூ நல்லா வச்சுட்டு மேலாப்பில் இதை இப்படி ஸ்டிக் பண்ணி அட்டாச் பண்ணி விட்ருங்க. அண்ட் இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிப் கீச்செயின் ரெடியாக இருக்கும்.
ஸோ ஈஸியாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.